ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி ஆங்குலர் 19 ப்ராஜெக்ட் எப்படி நம்ம பில்ட் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அது ப்ராஜெக்ட் செட்டப்புக்கு Node.js, விஷுவல் ஸ்டுடியோ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். Node 22 தேவைப்படுது. Node 22 டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு VS கோட் லிங்க் எடுத்து பேஸ்ட் பண்ணி நமக்கு ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண நோட் வெர்ஷன் செக் பண்ணுறதுக்கு சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஎம்டி ஓப்பன் பண்ணிவிட்டு நோட் வெர்ஷன் செக் பண்ணுறதுக்கு நோட் -v கமெண்ட் எடுத்து நம்ம சிஎம்டியில் போடுங்க. வெர்ஷன் 22 நோட் வெர்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள். டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம npm இன்ஸ்டால் பண்ணணும். npm இன்ஸ்டால் பண்ணிவிட்டு npm நமக்கு ஆங்குலர் 19 நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக @19 நம்ம மென்ஷன் பண்ணுறோம். npm இன்ஸ்டால் ஆங்குலர் CLI 19 மென்ஷன் பண்ணுறோம். கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு npm -v கமெண்ட் இருக்குது. அந்த கமெண்ட் போட்டு செக் பண்ணிங்கன்னா வெர்ஷன் பார்க்கலாம். நம்ம தென் நம்ம இப்போ ஆங்குலர் 19 நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு கமெண்ட் ng நியூ நம்ம இப்போ ஷாப்பிங் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். அதனால் ng நியூ ஷாப்பிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம சிஎஸ்எஸ் சூஸ் பண்ணணும். சிஎஸ்எஸ் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சர்வர் சைட் ரெண்டரிங் கேட்குது. அது நமக்கு இப்போ நெசசரி இல்லை, அதனால் நோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த வெர்ஷன் செக் பண்ணுறதுக்கு ng வெர்ஷன்னு கமெண்ட் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ng வெர்ஷன் போட்டிங்கன்னா 19 வெர்ஷன் வந்துருச்சு. நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் நமக்கு லோக்கலில் வந்துருச்சு. இப்போ நம்ம விஎஸ் கோட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் வித் ஃபோல்டர் கொடுங்க. ஓப்பன் வித் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் அப்ளிகேஷன் இருக்குது. இது ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம package.json ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டிபெண்டன்சின்னு இருக்கும். இந்த டிபெண்டன்சியில் போய் செக் பண்ணிங்கன்னா ஆங்குலர் 19 வெர்ஷன்ஸ் டிபெண்டன்சி எல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு. தென் நம்ம நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ng serve கமெண்ட் இருக்குது. ng serve கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரன் ஆகும். இங்கே package.jsonலேயே நமக்கு கமெண்ட் இருக்குது. ஸ்டார்ட் கமெண்ட், பில்டு கமெண்ட்லாம். ng serve கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரன் ஆகும். பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. இந்த அப்ளிகேஷன் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 4200 அப்ளிகேஷன் ரன் ஆகிருக்கு. இது ஆங்குலரோட பேசிக் URL. பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு.